வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த infinix 05G பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோவே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். அந்த ஒரு வீடியோவில் இதோட ஃபுல் வீடியோ வேணுமா வேணாமாப்பா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துட்டு என்னோட இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், இந்த கேமரா சாம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட தீபாவளி சேலில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலாக 20,000 செக்மெண்ட்டில் இருக்கிற ஃபோனு 15,000 வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கூட கம்மியாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இட்ஸ் ரியலி வேல்யூ. எனக்கு பார்த்தீங்கன்னா பை காட் கிரேஸ் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் சூப்பராக பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் வந்துச்சு. நீங்கள் இன்கேஸ் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதாச்சும் பேக்கேஜ் ஆர்டர் போடுறீங்கன்னா உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை அட்வைஸ் பண்ணுறது, ஒன்று ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருந்தால் இட்ஸ் ரியலி குட், எந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இல்லை. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த பேக்கேஜ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வீடியோ ஷூட் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவிடன்ஸ். இதை வச்சு உங்களால் சூப்பராக கிளைம் பண்ணிக்கிற முடியும். இது என்னோட ஒரு அட்வைஸ். இது இல்லடா ஊரு, லேசா ஒருத்தனுக்கே காலைல வந்து கும்பிடுறாயா? ஐயோ ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அட்ரஸ்ங்களா? இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலும் முதல்ல ஃபோன் இருந்துச்சு, அதுக்கான கேஸுமே பார்த்தீங்கன்னா இது ஃபிட்டிங் ஓரளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஃப்ளாஷ் லைட்லாம் அடிக்கும் போது அந்த கேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஆயிடுது. இந்த கேஸ் கழட்டிட்டு ஃப்ளாஷ் லைட் வச்சோன்னா செம்ம பிரைட்டாக பார்த்தீங்கன்னா இருக்குது. ஃபிட்டிங் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. இதுக்கடுத்து உள்ள வாரண்டி கார்டு, பேப்பர் ஒர்க்ஸு, சிம் எஜெக்டர் டூல், இதுக்கப்புறமா 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர், அதுக்கான கேபிளுமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட். இப்போ இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்டு பற்றி பார்த்துருவோம். இந்த சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அலுமினியம், இது ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பேக் சைடும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், ஆனால் ஒரு லெதர் டெக்ஸ்சரில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கேஸ் போட்டு தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து ஸ்லிப்பாக வரதுக்கு நிறைய சான்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கடுத்தது இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்போ சாம்சங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக் பேனலும் அந்த கேமரா மாடியும் அப்படியே மெர்ஜாக வர மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எனிவே இட்ஸ் ரியலி குட். இதுக்கடுத்தது இந்த ஃபோனோட டிஸ்பிளே 6.78 இன்ச்சுக்கு ஒரு ஃபுல் HD IPS LCD பேனல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங்குமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கடுத்தது 500 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு 1000, 800 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான். எனவே இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது. இன்டோர் கண்டிஷனில், அவுட்டோர் கண்டிஷனில் ஓகேவாக பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஃபோனோட கலர் வேரியன்ஸ் பற்றி சொல்லவே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே 3 கலர் வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரு, ப்ளூ கலர், அப்புறம் பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த ஆரஞ்சு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்சர் ஃபினிஷில் இருக்குது. இந்த பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளாஸியில் இருக்கும். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்கும். இந்த மூணுத்தில் உங்களுக்கு எந்த ஃபினிஷ் பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பர்சனலாக இந்த ஆரஞ்சோட அந்த டெக்ஸ்சர் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் திரும்பவும் சொல்கிறது பயங்கரமாக ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கேஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது இந்த ஃபோனில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 900 பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த 20,000லேயே மோஸ்ட் பவர்ஃபுல் சிப் பார்த்தீங்கன்னா எதாவது சொல்லுவேன். இந்த கேமிங், மல்டி டாஸ்கிங், நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் கூட வீடியோ எடிட்டிங்க்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்கிற வகையில் செம தாறுமாறு. இதுக்கடுத்து அந்த OS பற்றி சொல்லணும்னா XOSல பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 11 தான் இருந்தது. அதுக்கப்புறம் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த Android 12 ஆயிடுச்சு. இட்ஸ் ரியலி குட். இந்த ஃபோனுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எல்லா infinix ஃபோன் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனிவே இந்த 05G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டில் Android 12க்கு வந்துடும். பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அந்த பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறாங்க. அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ கேமராஸ் பற்றி பார்த்துருவோம். பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 48 மெகாபிக்சலுக்கு மெயின் கேமரா. ஏதோ சாம்சங் சென்சார், அது என்ன சென்சார்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா நான் இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. 13 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். நல்லா இருக்கா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.
இப்போ நான் 1080p 60 fpsல பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்குது, என்னோடய ஃபேஸ் கலரில் ஓகேவா, டேரக்ட் சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். அதேமாதிரி இந்த ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். இட்ஸ் அ செல்ஃபி கேமரா ஃபுட்டேஜ். செல்ஃபி கேமராலேயே பார்த்தீங்கன்னா உங்களால் 4K 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிற முடியும். இட்ஸ் அ ரியலி குட். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பேக் சைட் கேமரா எடுத்துகிட்ருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா 1080p 60 fpsல. இதுலேயும் உங்களால் 4K 30 fps வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். டேரக்ட் சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த க்ளவுட்ஸு எல்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி, ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவோட ஒரு கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனில் எனக்கு சில குறைகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த பீக் பிரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இந்த கேமரா ஆப்டிமைசேஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா இங்கே ஸ்பெக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது கேமரா, பட் அந்த ஸ்பெக்குக்கு ஏற்ற மாதிரி இங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இன்னும் கொஞ்சம் எங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் பண்ணி கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணாங்கன்னா கேமரா கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதுக்கு அடுத்தது இங்கே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, டூவல் ஸ்பீக்கராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கருத்து. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் வேணும் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.